வணக்கம். நம்ம இன்றைக்கி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். சாம்பாருக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 3 தக்காளி, 2 வெங்காயம் பெரிய சைஸு, ஒரு 7-8 பூண்டு பல், ஒரு 4 பச்சை மிளகாவை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போது குக்கரில் பருப்பை கழுவி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு சொம்பில் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் ரொம்ப நல்லது, அதனால் எல்லாத்துலேயுமே நான் ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சீரகம், கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதை போட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், அது இன்னும் ரொம்ப நல்லது. அடுத்தது கழுவி வச்ச கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் நல்லாவே. வதக்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூனு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குழம்பு சாம்பார் மிளகாத்தூள் ஸ்மெல்லு வரும். அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இது போட்டு தான் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இது வெந்ததுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாம். காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கல் உப்பு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டேன். அதுக்குள்ளே இந்த சைடு நம்ம பருப்பு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ இந்த சைடு அரை வேக்காடு காய்கறி எல்லாம் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம குக்கரில் இருக்கக்கூடிய அந்த பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் காய்கறி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கலாம். வேக வச்சதுக்கப்புறமா காய்கறி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச மாங்காவை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். முன்னாடியே நம்ம சேர்க்கக்கூடாது, ஏன்னா காய்கறி வேகாது. லாஸ்ட்டாக தான் மாங்காயெலாம் போடணும். பாருங்கள், காய்கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணணும். இப்போ முருங்கைக்காயெலாம் கொஞ்சம் லைட்டாக அமுக்கி பார்த்தாவே தெரியும் வெந்துருச்சா என்னன்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மாங்காய் போடணும். மாங்காய் போட்டுட்டு அதுவும் நல்லா வேகணும். மாங்காய் போட்டோம் அப்படின்னா நம்ம புளி சேர்க்க தேவையில்ல, ஏன்னா மாங்காவிலே புளிப்பு இருக்கிறதால புளி சேர்க்க தேவையில்ல. அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போது மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாம். செஞ்சு சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.